அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம மாடுகள் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் நேரம் எப்போது பார்க்கலாங்க. காலையில் 7 மணி அளவில் நான் மேய்ச்சல் காட்டில் கொண்டு வந்து கட்டணும். பிறகு 10 மணி அளவில் நாம் கொண்டு வந்து தண்ணீர் காட்டணுங்க. நாம் மேய்ச்சல் காட்டில் கட்டிவிட்டு 11 மணி ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. 10 மணிக்கு மாடுகள் இருப்பிடத்துக்கு வந்தாகணுங்க. பண்ணை மாடுகளும் இந்த மாதிரி 7 மணிக்கு நாம் மேய்ச்சல் காட்டில் கொண்டு வந்து கட்டினால் சூரிய ஒளி அதன் மீது பட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். வெய்ய காலங்களில் 10 மணிக்குள் இருப்பிடத்துக்கு கொண்டு வந்துடணுங்க. மாலையில் 4 மணிக்கு மேய்ச்சல் காட்டுக்கு கொண்டு செல்லணும். களை கொல்லி அடித்த வயலில் கட்டக்கூடாதுங்க, செனை மாடுகளுக்கு ஆகாது. மாடுகள் சினையானது 6 மாதம் வரை பால் கறக்கணும். நான் 9 மாதம் வரைக்கும் பால் கறப்பேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பால் கறந்தால் மாடுகளுக்கு சத்து பற்றாக்குறை வரும். அடுத்து கன்று குட்டிக்கும் சத்து பற்றாக்குறை வருங்க. சினை பருவத்தில் மாடுகளுக்கு அதிகம் தீவனம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சமாக தீவனம் கொடுத்து தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். நம்ம விவசாயத்தில் ஆடுகளும் சரி மாடுகளும் சரி நமக்கு மிக சிறந்த செல்வங்க. நம்ம விவசாயத்தில் நஷ்டமே வந்தாலும் ஆடு மாடுகள் தான் நமக்கு கை கொடுக்குதுங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 ஒரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.